இந்த வீடியோவில் குச்சியாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வர வைக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பாருங்கள். இங்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும். காஞ்சி போயிருந்தால் கூட சரி. பக்கத்தில் என்னென்ன செடி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுடணும். அதாவது இது கீழே நெல்லியலை பாருங்கள். இது போல் பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இருப்பணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல் ஈரம் பதம் பண்ணிக்கணும். ஈரமாக இருந்தால் தான் கொஞ்சம் சாயில் லூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிளான்ட் வந்து நல்லா மேல் சாயில் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். ஏற்கனவே நான் இந்த செடிக்கு வந்து வெங்காயம் தோலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், சரியாக வளரலன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்லாம் நான் வச்சுருக்கிறேன் போடலான்னு சொல்லிட்டு. அது எப்படி போடுறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் தோல் போட்டால் நல்லா செடி வந்து ஸ்ட்ராங்காக நல்லா வளரும். இது போல் குச்சியாக இருந்தால் கூட சரியாயிடும். சின்ன பிரான்ச் வந்து காஞ்சி போயிருக்கு, அதெல்லாம் கூட நம்ம பார்த்து எடுத்துடணும். இப்போ கட் பண்ணிவிட்டு பாருங்கள், சாயில் வந்து நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து டர்மரிக் பவுட்ரு தடவணும். அப்போ தான் நல்லது. சாயிலுக்கு எருவு போடணும். இது போல் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளில் வந்து டர்மரிக் பவுட்ரு வந்து கட் பண்ண இடங்களில் தண்ணி விட்டு குழைச்சிட்டு இது போல் தடவணும். இது போல் தடவிட்டு நீங்கள் வந்து இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம சாயிலில் கூட போடலாம். நான் ஏற்கனவே பவுடரெல்லாம் போட்டிருக்கேன்ல, பார்த்துருப்பீங்க, அதுக்கு சொல்கிறேன். இன்னும் மஞ்சத்தூள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா நல்லதா சாயிலுக்குள்ளே பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் செடிக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கு எந்த எருவும் என்னால் செய்ய முடியாது. ஈஸியாக நான் ரோஜா செடி வளர்க்கணுன்னா இது போல் வந்து கேரட் பீல்ஸு, உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ பீல்ஸு, ஆனியன் பீல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம் இது போல் தோலுங்கெல்லாம் நீங்கள் போட்டு ரோஜா செடி நல்லாவே வளர்க்கலாம். ஆனால் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் பள்ளம் தோண்டிட்டு உள்ளே வைக்கணும். அப்போ தான் வந்து ரோஜா செடிக்கு நல்லது. கூடவே வந்து நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. நான் இந்த செடிக்கு போடாததுனால இப்போ நான் போடுறேன். பாருங்கள், கவுமேனூர் வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டோடவே சேர்க்குறேன். ஆனால் இது போல் வந்து காய்கறி வேஸ்ட்டோடவே நீங்கள் வந்து இந்த கவுமேனூர் போட்டிங்கன்னா மாட்டு சாணம் மகந்து நிறைய மண்புழு எரு வந்து ரெடி ஆகிடும் மண்ணுக்குள்ளேயே. நீங்கள் எந்த எரு போட்டாலும் நல்லா செடி எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். வாழைப்பழம் தோல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். மற்றது எந்த எருவும் தேவையில்லை. இந்த காய்கறி வேஸ்ட்டே போதும். கூடவே வந்து பனானா பீல்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இந்த வெஜிடபிள் வேஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் எந்த எரு போட தேவையில்லை. நம்ம மாட்டு சாணம் போட்டதுனால அந்த காய்கறி வேஸ்ட்டோட செடிக்கு ரொம்ப நல்ல எருவு, பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஃபெர்டிலைசரு. நீங்கள் எந்த எருவு செய்ய முடியலன்னா கூட இதே போல் இப்போ நான் போட்டேன் பாருங்கள், அதே போல் போட்டிங்கன்னா பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும். ஆனால் தண்ணி ஊற்றும்போது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக. எந்த அளவுக்கு பார்த்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும், வாட்ரு. இது போலலாம் பராமரித்து பாருங்கள். ரோஸ் பிளான்ட்டு நல்லா ரெட் கலரில் தளிர் வரும், நல்லா பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.